செவிகள் திறக்கும், 1000 கண்கள் விழிக்கும், ஒரே அணுக செய்ய 1000 கதைகள் பிறக்கும். அக்டோபர் 18, 19, 20 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு சுழல் நமது கலைஞர் தொலைக்காட்சியில். இவன் கிட்ட கொஞ்சம் பேச்சு போட்டு பார்த்தா ஏதாவது விஷயம் தெரியலாம். வந்ததுல இருந்து இவன் மட்டும் நம்ம கிட்ட ஒட்டவே மாட்டேங்கிறானே. எப்படி போய் பேசுறது? பேசினா என்ன சொல்லுவானோ? ஆமா, மேடம காணோம். மேடமா அனுவ ஸ்கூல்ல விட போயிருக்காங்க. ஓ அப்படியா? ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். அனு பாப்பா யார் மாதிரி இருக்கா? ஏன் மேடம் மாதிரி கொஞ்சம் கூட இல்லையா? அதனால கேட்டேன். யாரு ஜாலியில இருந்தா உனக்கு என்ன? நாம வந்த வேலையை பாக்குறத விட்டுட்டு யார் ஜாலியா இருக்காங்கன்றதெல்லாம் ரொம்ப முக்கியமா? இல்ல இல்ல, எப்ப பார்த்தாலும் வேலையே பார்த்துட்டு இருந்தா வேலை ரொம்ப கஷ்டமா தோணும். இப்படி ஏதாவது பேசிட்டு இருந்தா பொழுது போறது தெரியாதுல்ல. மேடமோட முகம் வேற மாதிரி இருக்கு, அனுவோட முகம் வேற மாதிரி இருக்கு. அனு அவங்க அப்பா மாதிரி, அவங்க அப்பா முகஜாட. நான் அதான் நினைச்சேன். நானும் அப்படிதான் இருக்கணும்னு நினைச்சேன். அவங்க அப்பா போட்டோ ஏதாவது இருந்திருந்தா நான் இத கூட கேட்டிருக்க மாட்டேன். ஆமா, அவங்க அப்பா போட்டோ, அம்மா போட்டோ, பாட்டி போட்டோ, ஃபேமிலி போட்டோ மாட்டி வைக்கிறதுக்கு இங்க அவ்வளவு இடம் இருக்கு பாரு. ஆமா, இங்க இடம் இல்லதான். வேலைய பாரு. இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேன். என்ன? நீங்க பர்ச்சேஸ் பண்ண மார்க்கெட்டுக்கு போக ரொம்ப நேரம் ஆகுதே. அப்படி எந்த மார்க்கெட்டுக்கு போவீங்க? வரப்ப பார்த்தாலும் அப்படி ரொம்ப பெருசா பர்ச்சேஸ் பண்ண மாதிரியே தெரியலையே. நீ பசிக்கு வேலைக்கு வந்திருக்க, இந்த கதெல்லாம் உனக்கு எதுக்கு? ஒழுங்கா வேலை பாருமா, வா வேலை பாரு.